அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 3:3. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இது தாவீதுடைய விசுவாச அறிக்கை. அந்த சங்கீதத்தில் மேலே நீங்கள் வாசிக்கும்போது எந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் அப்படின்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இப்போ பாருங்களேன், அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பியாச்சு. அவனுக்கு தப்பி தாவீது ஓடி போகும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அவன் தாவீது எப்படி ஓடி போனான்னா, முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து கொண்டு தலை குனிந்து கொண்டு ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலையில், தலை குனிந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் ஓடி போகிறான். அப்போ ஓடி போகும்போது அவன் இந்த அறிக்கை பண்ணுகிறான், கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீர். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விடவே மாட்டார். எந்த மனுஷங்களுடைய கைகளிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன். ஆமேன். இந்த தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்கள் கொண்டு போயிருங்க, ஆண்டவர் என்மேல் பிரியமாக இருந்தால் திரும்ப அவருடைய ஸ்தலத்தை பார்க்கும்படி என்னை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் தேவனுடைய கிருபை அவன் மேல் அளவில்லாமல் இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் திரும்ப அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து அவனோடு கூட நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம மேலே ஆண்டவருடைய கிருபை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒருவேளை தலை குனிந்து போகக்கூடிய காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போனது நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது நிமித்தமாய் மற்றவங்க அற்பமாய் பேசின காரியங்களை பார்த்து நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்ருவின் கிரியைகளின் நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் தோற்று போனது நிமித்தமாய், மற்றவங்க இழந்தமாய் பேசின காரியங்களின் நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமே இல்லை, எல்லாமே தோல்விதான் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நீங்கள் தலை குனிந்து போயிருக்கலாம். சில நேரங்களில் கடன்காரங்க பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு அந்த கடன் நிமித்தமாக எல்லாவற்றையும் ஜப்தி செய்யும்போது சுற்றிலும் உள்ளவங்கெல்லாம் அவ்வளோ ஏளனமாக நம்மளை பார்த்துருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தலை நிமிர வைக்கிற தேவன். நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே, எதுவுமே இல்லையே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, என்னுடைய தலை நிமிருமா? நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தலை நிமிரச் செய்வார். ஆமேன். யோசேப்பு குழியில் போடும்போது அவனுடைய சூழ்நிலை பயங்கரமாக இருந்துச்சு. அவனை அடிமையாக விற்று போடும்போதும் அவனுடைய சூழ்நிலை மோசமான நிலைமை. இனிமே என்னுடைய தலை நிமிருமா அப்படின்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். அவன் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் பயங்கரமான சூழ்நிலைகளின் வழியாக தான் வந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவன் தலையை நிமிரச் செய்தார். அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக எந்த இடத்துல வெட்கப்பட்டு வந்தானோ, சகோதரர்கள் தூக்கி போடும்போது, அவனை விற்று போடும்போது வெட்கப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தினார். அவனை உயர்ந்த பதவியிலே உட்காரும்படி செய்தார். அந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் நெருக்கடிகள் வரும்போது நீங்கள் நினைக்கலாம், இதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை உண்டாகும்? என்னுடைய தலை நிமிருமா?
நான் இனி உயர்ந்திருப்பேனா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தலை குனிந்து நின்ற ஒவ்வொரு இடங்களிலும் யாருக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நின்றீங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. உங்கள் தலையை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். உங்களை எப்படியாவது கீழே தள்ளிடணும், எப்படியாவது உங்களை அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். சில அவமானமான வார்த்தைகளை கூட உங்களுக்கு விரோதமாக பேசலாம். ஆனாலும் நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர பண்ணுவார், தலை நிமிர பண்ணுவார். தலை குனிய வேண்டிய இடத்தில் நாம் வந்திருந்தா கூட ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். யாக்கோபு தன்னுடைய தாயின் பெற்றோரால் அனுப்பி வைக்கப்படும் போது எவ்வளோ வேதனை, பயங்கரமான சூழ்நிலை தான். ஏசாவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு 20 வருஷம் கழித்து அவன் திரும்பி வரும்போது அதே ஏசாவுக்கு முன்பாக அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு 2 பரிவாரங்களோடு அவன் வந்தான். அவன் கேட்குறான், இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி. தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று யாக்கோபு தைரியமாய் சொல்கிறான். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நிறைய காரியங்களுக்கு முன்பாக தலை குனிந்திருக்கலாம். நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக தலை குனிந்திருக்கலாம். உங்களுக்கு உறவினர்கள் கூட நிறைய காரியங்களை குறித்து உங்களை அவமானமாய் பேசி உங்களை தலை குனிய வைத்திருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ அந்த காரியங்களை, எந்த காரியங்களின் நிமித்தமாய் நாம் தலை குனிந்தோமோ அதை புரட்டி போட்டு காரியங்களை நன்மைக்கு எதுவாக நமக்கு மாற்றி கொடுக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தலையை நிமிர்ந்திருக்க செய்வார். நம்ம ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீங்கள் தானே. ஒருவேளை தோற்று போன உடைய பிள்ளைகளாய் காணப்படலாம். பிஸ்னஸில் எல்லாவற்றையும் இழந்து தலை குனிந்து போன சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே வித்தியாசமான காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்து போய் தலை குனிந்து இருக்கலாம். ஆண்டவரே, யாராயிருந்தாலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் எந்த இடத்துல தலை குனிந்தாங்களோ அந்த இடத்துல தலையை நிமிர பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் உடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கலங்காதிருங்கள். எந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை நிமிரச் செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பின்